இஸ்ரவேலின் பண்டைய நாட்டில் எலியாக் என்பவர் வாழ்ந்தார். எப்போதும் மழை பெய்யாமலும் எல்லாம் உலர்ந்த காலத்தில் அவர் வாழ்ந்தார். நதிகள் உலர்ந்தன, பயிர்கள் மங்கின மற்றும் உலகு வெப்பமான சூரியரின் கீழ் உடைந்தது. மக்கள் கவலைப்பட்டனர். ஆனால் எலியாக் கடவுள் அவர்களுக்கு உதவும் என நம்பினார். எலியாக் செரித்தருகில் சிறிய ஓடையாக வாழ்ந்தார். கடவுள் ஆஹப் ஜெசபெலிலிருந்து மறைந்திருக்கச் சொன்னார். மக்களை பொய்யான கடவுள்களை வழிபட வழிநடத்தியவர். ஒன்றொரு நாளும் கருப்பு காகங்கள் எலிகளுக்கு ரொட்டி இறைச்சி கொண்டு உதவின. இதுவே கடவுள் எலியாக்கின்றை பராமரிக்கும் சிறப்பான வழியாக இருந்தது. ஆனால் விரைவில் அந்த ஓடைவும் உலர்ந்து விட்டது. அதனால் கடவுள் எலியாக்கை சரேபத் என்ற ஒரு நகரிற்கு அனுப்பினார். அங்கே அவர் உணவளிப்பதில் இருக்கும் ஒரு விதவையுடன் சந்தித்தார். எலியாக் அவளுக்கு அற்புதமானதொரு விஷயத்தை சொன்னார். அவர் தன் உணவை அவருடன் பகிர்ந்தால் மழை மீண்டும் பெய்யும் வரை அவள் உணவு உல்லாமை ஆகாது என்று கடவுள் உறுதி செய்யுவேன். மற்றும் அதுவே செய்தது. அவளுடைய மாவு பாட்டில் மற்றும் எண்ணெய் கண்ணடை எப்போதும் காலி இல்லை. நன்றி. விதவையிடம் நிலைத்த மகன் இருந்தான். அவன் மூச்சு திணறி மரணமடைந்தான். எளிய கடவுளிடம் பிரார்த்தனை செய்து சோகப்பட்டார். அதிசயமாக அந்த பையன் மீண்டும் மூச்செடுத்து தொடங்கினான். அந்த பெண் மிகவும் சந்தோஷப்பட்டார் மற்றும் எலியா கடவுளோடு உண்மையில் நெருங்கியவர் என்று அறிந்தார். ஒரு நாள் கடவுள் எலியாக்கு ஆஹப் மன்னரை எதிர்கொள்வதற்கும் அவருடைய கடவுள் யார் உண்மையானவர் என்பதை நிரூபிக்க ஒரு சோதனை நடத்துமாறு கூறினார். அவர் மவுண்ட் கர்மெல சென்றார். மக்களுக்கு உண்மையான கடவுளை வெளிப்படுத்தினார். அவர் பாலின் முன் அறிவுரையாளர்களுக்கு பொய்யான கடவுளை சவாலிட்டார். இருவரும் ஓர் பலனை ஆலயத்தில் வழிந்து கொடுத்தார்கள். ஆனால் அவர்கள் தாங்களே தீவை துவங்கவே மாட்டார்கள். அதற்கு பதிலாக அவர்கள் தங்கள் கடவுள்களை கேட்டுக்கொள்ளுவார்கள். பாலின் முன்னறிவுரையாளர்கள் முழு நாளும் முயற்சி செய்தனர். ஆனால் எதுவும் நிகழவில்லை. பின்னர் எலியாகாவின் முறைமையாக நடந்தது. அவர் உடைந்த கடவுளின் ஆலயத்தை பழுது செய்தார். அவர் தன் வளங்களையும் அதில் பொருந்தியவையாக கொண்டு தண்ணீர் ஊற்றினார். அவர் பிரார்த்தனை செய்யும் போது திடீரென அகில விண்வெளியிலிருந்து தீ வந்தது. வானிலிருந்து இறங்கி அவரது வளங்களை எரித்தது. அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் மற்றும் எலியாகாவின் கடவுள் உண்மையான கடவுள் என்பதை உணர்ந்தனர். இதற்கு பிறகு எலியாகா மவுண்ட் கர்மெலை மேல் மழை கூட வேண்டி பிரார்த்தனை செய்தார். ஒரு சிறிய மேகம் பெரியதொரு மேகமாக வளர்ந்தது. பிறகு மழை பெய்யத் தொடங்கியது. அனைவரும் மிகுந்த நிம்மதி மற்றும் மகிழ்ச்சி அடைந்தனர். எலியாகா மழை பெய்யச் செய்த பின் ராணி ஜெசபெல் மிகவும் கோபமடைந்தார். எலியாகா பயந்தார். ஆகையால் அவர் காட்டுக்குள் ஓடி புலம்பினார். எலியாகா மறைந்து மிகவும் தனிமையாக உணர்ந்த போது அற்புதமான ஒன்று நடந்தது. கடவுள் அவருடன் பேசியார். கடவுள் எலியாகாவை தனியாக இல்லை என்று கூறினார். தற்போது கடவுளை நம்பும் பலர் இருப்பதாக அவர் கூறினார். இதனால் எலியா மிகவும் நன்றாக உணர்ந்தார். கடவுள் அவருக்கு செய்ய வேண்டிய புதிய விஷயங்களையும் அவருக்கு உதவும் எலீஷா என்ற ஒருவர் ஒரு நாளில் அவரது தொடராளியாக இருப்பார் என்றும் கூறினார். ஒரு நாள் அவர் எலீஷாவுடன் இருந்தபோது தீய குதிரைகளுடன் கூடிய தீக்கூரிய வண்டி வந்தது மற்றும் எலியாகை நேரடியாக பரமக்திக்கு எடுத்துச் சென்றது. எலியாகின் பயணம் அதிசயங்களால் நிரம்பியது மற்றும் கடவுளின் சக்தி. இது நம்பிக்கை வைத்தல் மற்றும் கடவுளில் நம்பிக்கை வைப்பது பற்றி கற்றுக் கொடுக்கிறது. விஷயங்கள் மிகவும் கடினமாக தோன்றும் போதும்